இல்லாமல் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இது நம்ம பிடிக்கல, காலேஜும் நம்ம போகலை, கடைசியில் போட்டிருக்கோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்தது. அப்புறம் இங்கே போக போக ஒரு துணி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிது. நிறைய பார்ட் டைம் போனேன், நிறைய கிளாஸ்லாம் முடியாமல் இருந்தது. நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். எப்படா வந்து நம்ம பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் முடியுமா, காசு மெட்டீரியல் எடுக்கும் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு பாருன்னா நான் கிளாஸே குவிட் பண்ணிட்டு வீட்லேயே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக மேம் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது கூட பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றும் சொல்லி அந்த மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து அதில் ஈடுபாடு கொடுக்க வச்சாங்க. நிறைய டைம் அவங்களே வந்து மெட்டீரியல்ஸ் அது இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்து கம்யூனிகேட்டில் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இவங்களே எனக்கு காட்டி கொடுத்து வாங்க வச்சு பழக வச்சுருக்காங்க. போக போக எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படியாவது பண்ணணும், இதுதான் நமக்கு எல்லாமேங்கிற மாதிரி. காலேஜ் போனவங்க கூட இங்கே தான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்குறாங்க. அங்கே முடித்தவங்க கூட இங்கே தான் வந்து கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜே கிடையாது. அதனால எனக்கு வந்து வேலைலாம் வந்து மேம் அரேஞ்ச் பண்ணி அவங்களோட இதுலேயே வந்து கொடுத்தாங்க. ஆனால் என்னால் அது கரெக்டாக பண்ண முடியல. அப்போ தான் பிகினராக இருக்கிறதுனால என்னால் சரியாக நிறைய விஷயம் பண்ண முடியல. ஆனால் நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வேலையெல்லாம் போய் அந்த ஒரு மாதிரி இருக்கும்போது என்னடா நமக்கு இப்படியே போயிட்டுருக்கு, கிளாஸ்க்கு போக முடியல, நம்ம இப்படியே இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது டவுன் ஆகிட்டேன். அவ்வளோதான், இங்கே வேணாம் அந்த மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் மேம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ இதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறது, எப்படி இருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் சொன்னால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் வந்து பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி மேம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி என்னோட இதுக்கு கொண்டு வந்து நான் எப்படி பண்ணுவேன், என்ன சொன்னால் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறது பார்த்து கரெக்டாக எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக போகும்போது எனக்கு எல்லாம் ஃபுல்ஃபில்லிங்காக நான் போனேன். அதுக்கப்புறம் வீட்டில் இப்போ நிறைய நான் மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் தைச்சிட்ருக்கேன். நிறைய பேர் கொடுக்குறாங்க. பயமே